இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக எந்த சிங்கம் வேணா உட்காந்துருக்கலாம், எவ்வளோ பெரிய அதிகாரம் உள்ளவங்க உட்காந்துருக்கலாம். கர்த்தர் தலையிடாமல் ஒருவனை நம்ம மேல கை வைக்கவே முடியாது. எவ்வளவு பெரிய சூழ்ச்சிக்கு நடுவிலே நம்மை விடுவித்து ரட்சித்து மீட்டுக்கொள்ள தேவன் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய கை குறுகி போகவே இல்லை. அவருடைய கை குறுகி போகவே இல்லை. நம்மை ரட்சிக்க தேவன் வல்லவர், ரட்சிக்க தேவன் வல்லவர், நம்மை மீட்க தேவன் வல்லவர், நம்மை விடுவிக்க வல்லவர். வேதம் சொல்லுகிறது, உளையான சேற்றில் இருந்தோம், அந்தகார இருள் இருந்தோம், ஆச்சரியமான வெளிக்கு தேவன் நம்மை கொண்டு வந்த தேவன். எவ்வளவு குழியில் இருந்தாலும் மீட்டெடுக்க தேவன் வல்லவர். எவ்வளவு பெரிய பாவியையும் மீட்டெடுக்க தேவன் வல்லவர். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிங்க, இன்றைக்கு ஆண்டவரே, நான் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் என்னை விடுவித்து மீட்டெடுத்து நிலைநிறுத்த நீர் வல்லவராய் இருக்கிறீர், நீர் வல்லவராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. நம்ம கையில ஒருவேளை ஆட்கள் குறைவா இருக்கலாம், பலம் குறைவா இருக்கலாம், அனுபவம் குறைவா இருக்கலாம், சத்துவம் குறைவா இருக்கலாம். ஆனா பயப்படாதீங்க, நம்மோடு இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலும் பெரியவர். அறியாது எட்டாத பெரிய காரியங்களை செய்து தம்முடைய ஓங்கிய புயத்தினால் பலத்த கரத்தினால் நம்மை விடுவிக்க தேவன் வல்லவர், விடுவிக்க தேவன் வல்லவர். அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு செவி கொடுக்கிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன். அவனின் மேல் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். ஆபத்து காலத்தில் அவனை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்து காலத்தில் நானே அவனோடு இருந்து அவனை விடுவிப்பேன். நம்முடைய தேவன் கைக்கு விடுவிக்கிற, நம்முடைய தேவனை போல விடுவிக்கிற ஒருவர் யாரும் இல்லை. எவ்வளவு பெரிய நிலையில நம்ம சிக்கி இருந்தாலும் விடுவித்து உயர்த்த தேவன் வல்லவர். அன்னைக்கு என்ன நினைத்தாங்க அப்படின்னா, அதிகாரத்தை வச்சுக்கிட்டு என்ன நினைச்சாங்கன்னா, தேவனுடைய வார்த்தையும் வசனத்தையும் சுவிசேஷத்தையும் சிறைச்சாலைக்குள்ள போட்டு எல்லாத்தையும் அடைச்சிடலாம் நினைச்சாங்க. பவுலும் சீலாவும் கைகளிலும் கால்களிலும் விலங்கு போடப்பட்டு தொழுவத்தில் மாட்டப்பட்டாங்க. விடுவிக்க யாராலும் முடியாது. வெளியே ஒரு காவலாளி உட்கார்ந்து இருக்கிறான், யாரும் தப்பு வைக்க முடியாது. ஆனா அவங்க எந்த மனுஷன்ட்டையும் முறையிடல. நடு ராத்திரியில வேதம் சொல்லுகிறது, அவங்க கர்த்தரை துதித்து பாடி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாங்க. இதெல்லாம் அங்க இருக்கிற கைதிகள் பார்த்து கொண்டிருந்தாங்க. என்னப்பா, நாங்கெல்லாம் பொதுவா கைதிகள் எல்லாம் பிடிச்சு வச்சுக்க அதிகாரிட்டு தான் நாங்க கெஞ்சுவோம், எங்களை விடுவி விடுவின்னு கெஞ்சுவோம். நீ என்னப்பா புதுசா கண்ணை மூடிட்டு ஜெபம் பண்ற, நீ என்னப்பா பாட்டு பாடிக்கிட்டு இருக்க? அவங்களுக்கு தெரியல, யுத்தம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானலோகத்தின் பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம் இருக்கிறது. அதை உணர்ந்தாங்க. அவனுக்கு தெரியும், இந்த சிறைச்சாலிருந்து கூட கர்த்தர் விடுவிக்க வல்லவர். எனக்கா யார் பரிந்து பேசாம போகலாம், யார் என்னை விடுவிக்காம போகலாம், என் தேவன் என்னை விடுவிக்க வல்லவர். இந்த சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார் என்று அவங்க விசுவாசிச்சாங்க. வேதம் சொல்லுகிறது, அவங்க துதித்து பாடிக்கொண்டே இருக்கும்போது சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறந்தது. எப்படி திறந்ததுன்னா, ஒரு நிலநடுக்கம் உண்டானது, பூமி அதிர்ந்ததாம். நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவருங்க, பூமியவே அதிர பண்ணி கதவை திறக்கிறதுக்கு நம்முடைய தேவன் வல்லவர். அன்றைக்கு ராத்திரி பாத்தீங்கன்னா அந்த 2 பேரும் விடுவிக்கப்பட்டாங்க. மனுஷனால விடுவிக்கவே முடியாது, தேவன் ஒருவர் போதும், தப்புவித்து ரட்சிக்க வல்லவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு மாலையில விசுவாசிங்க, என்னுடைய வாழ்க்கையில கர்த்தரை நான் நோக்கி பார்த்து அவரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என்னை ரட்சிக்க கர்த்தர் கை குறுகி போகவே இல்லை, அவருடைய கரம் நீட்டப்பட்டதா இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நமக்காய் யாவையும் செய்து முடிக்கும். விடுவிக்க தேவன் வல்லவர், நம்மை வெளியே கொண்டு வர தேவன் வல்லவர், மீட்டெடுக்க வல்லவர், எவ்வளவு பெரிய சேற்றில் இருந்தாலும் தூக்கி நிறுத்த வல்லவர், எவ்வளவு பெரிய இருளாக இருந்தாலும் வெளிச்சம் தந்து வெளியே கொண்டு வர தேவன் வல்லவர். நம்ம அநேக வழியில நம்முடைய சத்துவத்தை நம்புறோம், நம்முடைய பலத்தை நம்புறோம், நம்மையே நாம விடுவித்துக் கொள்ளலாம் நம்ம நம்பிட்டு இருக்கிறோம். இந்த நம்பிக்கைகள் எல்லாம் நம்ம ஏமாற்றத்துக்கு தான் கொண்டு போவோம். ஒருவன் தன்னை விடுவித்துக் கொள்ள முடியாது. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஏனென்றா விடுதலை கொடுக்கிறவர் கர்த்தர், விடுதலை கொடுக்கிறது அவருடைய வார்த்தை. ரட்சிப்பு கர்த்தருடையது, கர்த்தராலே தான் ரட்சிப்பு, கர்த்தராலே மீட்பு. தேவனே நம்மை விடுவிக்க வல்லவர். இன்னைக்கு மாலையில் அதை விசுவாசிங்க. ஆண்டவரே, நீர் விடுவிக்க வல்லவர், நீர் விடுவிக்க போதுமானவர். நான் எவ்வளோ பெரிய சிறையிருப்பில் இருக்கலாம், நான் எவ்வளோ பெரிய அடிமைத்தனத்தில் இருக்கலாம், தம்முடைய ஓங்கிய புயத்தையும் பலத்த கரத்தையும் கர்த்தர் நீட்டுவாரானால் தேவனனை விடுவித்து மீட்டு ரட்சிக்க வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களுக்காய் நீட்டி இருக்கிற கரத்திற்காக நன்றி.
நீர் விடுவிக்க உம்முடைய கரத்தை நீட்டி வைத்திருப்பதற்காக நன்றி. நாங்க அதை நம்புறோம் ஆண்டவரே, விசுவாசிக்கிறோம். பிரபுக்களை நம்புவது விருதா, மனுஷனை நம்புவது விருதா, ரதங்களை நம்புவது விருதா. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புங்க. உங்க இடுக்கண்கள் வேளையில கர்த்தரை நம்புங்க. அநேக வேளையில நமக்கு தெரிந்த அனுபவங்கள், நமக்கு இருக்கிற ஆதாரங்கள், நமக்கு இருக்கிற ஆளுமைகள்லாம் நம்ம ரொம்ப நம்புறோம். ஆனா இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்பதை அநேக வேளை நம்ம நினைக்கிறது இல்லை. ஆனால் கர்த்தரோ சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் விடுவிக்க உண்மை உள்ளவர். அவர் ரட்சிக்கிறதுக்கு அவர் கை குறுகி போகவே இல்லை. இன்றைக்கும் அவர் செய்ய வல்லவர். விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் என்னை விடுவிக்க நீர் வல்லவர்னு சொல்லுங்க. என்னை விடுவிக்க நீர் வல்லவர். என் குடும்பத்தை நீர் விடுவிக்க வல்லவர். ஆண்டவரே என் பிள்ளைகளை நீர் விடுவிக்க வல்லவர். நீர் செய்யக்கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. உம்முடைய கரம் நீட்டப்படுமானால் எனக்காக யாவையும் நீர் செய்வீர் ஆண்டவரே. அதிசயமாய் எனக்கு காரியங்களை நடப்பி என்னை விடுவிக்க வல்லவர், விடுவிக்க வல்லவர். அன்றைக்கு பார்வோனுக்கு என்ன தைரியம் இருந்தது தெரியுமா? நம்மகிட்ட இவ்வளவு ரதங்கள் இருக்கு, இவ்வளவு குதிரைகள் இருக்கு, இவ்வளவு காலாட்கள் இருக்காங்க, நம்ம கையில நீங்க எப்படி தப்பிச்சு போக முடியும்? அன்றைக்கு ராத்திரி கர்த்தருடைய ஓங்கிய புயத்தினால் கர்த்தர் என்ன செய்தார்னா எல்லாருக்கும் பயங்கரத்தை உண்டாக்கி தலைச்சன் பிள்ளைகள் எல்லாரையும் கொன்று போட்டு ஆண்டு விடுதலை ஆக்கிட்டாரு. ஆனா கொஞ்ச நேரத்தில் அவன் இருதயம் கடினப்பட்டது. இப்போ அவனுக்கு என்ன வந்தது தெரியுமா? எண்ணம், எங்க ஓடிடுவாங்க? ஒரு பக்கம் வனாந்திரம், மறுபக்கம் சிவந்த சமுத்திரம், எங்க ஓடிட முடியும்? பிடிச்சிடறோம் பாருன்னு வந்தார். ஆனா அவனுக்கு தெரியல, கர்த்தர் கீழ்காற்றை அனுப்பினால் கடலே திறந்து வழி பிறக்கும். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை விடுவிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டார் அப்படின்னா அவர்களை சிறைபிடிக்க யாராலுமே முடியாது. சிறைபிடிக்கிறதுக்கு அவன் தன்னுடைய சேனைகளை, குதிரைகளை, ரதங்களை எடுத்துட்டு பின்னாலே வந்தான். ஆனா அவர்களை மேற்கொள்ளவே முடியல. ஏனென்றால் எந்த தண்ணீர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிவிட்டதோ அதே தண்ணீர் அவர்களை எல்லாரையும் மூழ்கடித்து போட்டது. நம்முடைய தேவனுடைய ரட்சிப்பு எவ்வளவு பெரியது! ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி எங்க வருவாங்க? சீயோனுக்கு வருவாங்க. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷம், மகிழ்ச்சி அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும். ஏன்னா ஏன் நித்திய மகிழ்ச்சினா இந்த ரட்சிப்பு வந்து 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 போகிறது இல்லை. கர்த்தர் மீட்டெடுத்தார். மீட்பை யாராலும் மாற்றவே முடியாது, யாராலும் திருப்பவே முடியாது, யாராலும் மேற்கொள்ளவே முடியாது. கர்த்தர் என்றென்றும் ஜெயம் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே என்னை மீட்டுக்கொள்ளுன்னு சொல்லுங்க. என்னை மீட்டுக்கொள்ள, என்னை ரட்சியும், என்னை ரட்சியம்ப்பா, என் இடுக்கண்களுக்கு என்னை விடுதலையாக்கும். அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அவைகள் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. என்னை ரட்சிக்க தேவன் வல்லவர். அவருடைய கரம் குறுகி போகவில்லை. என்னை நிச்சயம் ரட்சிப்பார். ஹல்லேலூயா. மனிதனால் இது முடியாம இருக்கலாம், தேவனாலே எல்லாம் கூடும். தேவனாலே எல்லாம் கூடும். ஒருவேளை எல்லாரும் உங்களுடைய நம்பிக்கையை உடைச்சு போட்டு வந்திருக்கலாம். பாஸ்டர், நான் இவங்களை ரொம்ப நம்பி இருந்தேன், இவங்க மேல ரொம்ப ஆதாரமா இருந்தேன், இவர்கள் எனக்கு ஒரு விடிவு கொடுப்பாங்க, இவங்க என்னை விடுதலை பண்ணிடுவாங்க, இவங்க என்ன இந்த சிக்கல்ல இருந்து வெளியே கொண்டு வந்துருவாங்க, இவங்க இந்த இடுக்கண்ல இருந்து என்ன வெளியே கொண்டு வந்துருவாங்க, நான் ரொம்ப நம்பி இருந்தேன் பாஸ்டர். ஆனா கடைசி நிமிஷத்துல முடியாதுன்ட்டாங்க. அன்னைக்கு சொன்னேன்பா, இன்றைக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எல்லா நம்பிக்கை அற்று போய் நான் உட்கார்ந்துருக்கிறேன். என்னை விடுவிக்க யாருமே இல்லை, என்னை தூக்கி நிறுத்த யாருமே இல்லை. உங்களுக்கு அன்பாய் சொல்றேன், கர்த்தருடைய கரத்தை நோக்கி பாருங்க, அவருடைய கரத்தை நோக்கி பாருங்க. வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கரங்களை நோக்கி இருப்பது போல, வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியினுடைய கரங்களை நோக்கி இருப்பது போல, எனக்காய் யாவையும் செய்கிற உம்முடைய கரத்தை நான் நோக்கி பார்ப்பேன். ஆண்டவரே, நீர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பே. ஹல்லேலூயா. உங்களை விடுவிக்க தேவன் வல்லவர், உங்களை விடுவிக்க தேவன் போதுமானவர். ஆண்டவரே, ரட்சிக்க நீர் வல்லவர். ஆண்டவரே, நான் சிக்கி இருக்கிற போராட்டங்கள் இருந்து விடுவிக்க நீர் வல்லவர். உம்முடைய கரம் குறுகி போகவே இல்லை, உம்முடைய வல்லமை குறைந்து போகவே இல்லை. ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். நீர் சர்வ வல்லமுள்ள தேவன். என்னை விடுவிப்பீர், என்னை ரட்சிப்பீர், என்னை மீட்டுக் கொள்ளுவே. ஆண்டவரே, நீர் கொடுக்கிற ரட்சிப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி அப்படி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.